வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோபிச்செட்டிபாளையத்துல இருந்து பேசுறேன். கோபிச்செட்டிபாளையத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 30/12/1999 30/12/1999 காலை 3:30 10:30 10:30 AM. பிறந்த இடம் AM. பிறந்த இடம் கோபிங்க. கோபிச்செட்டிப்பாளையம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி கன்னி ராசிங்க. கன்னி ராசி. கும்ப லக்னங்க. கும்ப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பொண்ணுக்கு திருமணம் எப்போது அப்படின்னு கேட்கணுங்க. நல்லா இருப்பீங்க. பாப்பா ஜாதகம் அருமையா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷங்க உங்க லைவ் கிடைச்சதுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஈரோடு இருப்பீங்க. மல்லிகை நகர் வரும்போதெல்லாம் உங்க ஃபங்க்ஷனுக்கு நான் கம்பல்சரி வருவேங்க 2 நாளுமே. மல்லிகை அரங்கத்துக்கா? ஈரோட்லையா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி, பாப்பாவுடைய நட்சத்திரம் கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், கும்ப லக்னமா? ஆமாங்களா சார்? 30 டிசம்பர் 1999 தானே? ஆமாங்க சார். 1900. சுக்கிரன் வந்து எதுலேயுமே ஒரு நல்ல விதமாக இருக்கிறது. பெண்களுக்கு எப்போவுமே குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்துட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட யோகமான அமைப்புகள் தான் இப்போ இந்த பெண்ணுக்கு இருக்குது. இப்போது நடக்கிறது வந்து ராகு திசையில் செவ்வாய் புக்தி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாங்க ஐயா. ராகு திசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இப்போ கிடையாது, குரு திசையில் தான் கல்யாணம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது குடும்பாதிபதியும் 12ஆம் அதிபதியுமாகிய 11ஆம் அதிபதியுமாகிய 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது திருமணம் நடந்துடும். இங்கே பாருங்க, 11ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து அவர் 7ஆம் இடத்தை பார்த்து தொடர்பு கொள்றதுனால குருதசை சுயபுக்தியிலே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும். பாயிண்ட் நான் சொல்றது புரிஞ்சுச்சா? எந்த மாதிரி வரன் அமைங்க? நல்ல வரன் அமைங்களா? அருமையான வரனுங்க. 7ஆம் அதிபதி திக்பலத்திற்கு பக்கத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த குழந்தைக்கு எந்த இடத்துலையும் நீங்க தப்பு பண்ணிட முடியாது. தவறான ஒரு வரன் இந்த குழந்தைக்கு இயல்பாகவே கிடைக்காது. இப்ப வரன் வந்துட்டு இருக்குங்க, ஏதாச்சும் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? உண்டுங்க. உங்களுக்கு குருதசையில 2026 ஜூன் மாசம் கல்யாணம். அடுத்த வருஷம் ஜூன் மாசம் கல்யாணம். செப்டம்பர் மாசத்திற்கு பிறகு நிச்சயம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு இருக்குதுங்க, அதுக்குதான் உங்களை கேட்டுட்டு ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்டேங்க. இந்த வருஷம் கல்யாணம் ஆகாதுங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கல்யாணம் ஆகுங்க. குருதசையில் இந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம், உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஜோசியமாக புரியும். 3, 7, 11 தொடர்புகள் ஏற்படக்கூடிய தசை நடக்கும்போது டக்குன்னு கல்யாணம் ஆயிடுங்க. 11ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்துன்ற இந்த குருதசையில் இந்த பெண்ணுக்கு சுயபுக்தியிலே கல்யாணமும், முதல் குழந்தை பெண் குழந்தைங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை, அடுத்த குழந்தையும் ஆண் குழந்தை. தாராளமாக இப்போ வர்ற இதை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக அமையும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலும் கல்யாணம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.